வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா பேசுகிறேன். வர்ச்சுவல் ஆட்டிசமுக்கு எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயில்டாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான மருந்துகளோடு சேர்த்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இது கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இப்படி இருக்கா, இது நடக்குதா நம்ம வீட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக என் குழந்தைட்டு இருக்குது, ஐயோ இந்த சிம்டம் ஆஷாக்கு நம்ம சொல்லாமல் விட்டுட்டுமே, இதுக்கு நம்ம மருந்து வாங்காமல் விட்டுட்டுமேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருந்திருக்கும். அப்படி ஒவ்வொரு சிம்டமாக களை எடுக்கிற மாதிரி நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது விளக்கம் கொடுக்குறது காரணம் இந்த மாதிரி என் குழந்தைக்கு இருக்குன்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு என்னோட கிளினிக்கில் இன்னொரு அம்மா, ஒரு பொறுப்பான ஒரு தாய், தன் குழந்தை எப்படியாவது குணமாகும்னு நினைக்கிற ஒரு அம்மா, அவங்க ஒரு பெரிய சிம்டம் சொன்னாங்க. ஒரு சோறள்ளி சாப்பிட்றான்னா அது கையிலத்தோட அருவருப்பு படுறான். ஒரு மூளை இருக்கிற ஒருத்தவங்க அதுக்கு படித்து பெரிய டாக்டராக இருக்கணும்னு தேவையில்லை, ஒரு காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அவங்க ஒரு கையால் ஒரு உணவு எடுத்து சாப்பிட்றானா சாப்பிட மாட்டேன்றான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இது என்கிட்ட 90% இதை சொன்னது கிடையாது. ஆனால் இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாருமே ஆமாம் இல்லை நம்ம இது ஏன் மேம்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோம் நான் கேட்பேன். ஏன்னா நான் கேஸ் டேக்கிங் அப்போ கேட்டு எல்லாருமே இது ஆமாம் இருக்குது, என் குழந்தைகிட்டே இது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்கள். மோஷன் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறான், மோஷன் எடுத்து முகத்தில், தலையில், வாயில எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி மோஷன் தன்னோட மலத்தை எடுத்து தானே சாப்பிட்றது பேர் காப்ரோஃபேஜியா. நான் இந்த வீடியோவில் இந்த மருந்தோட இது ஆட் பண்ணுறேன். காப்ரோஃபேஜியான்றது என்னென்னா, தன்னோட ஃபீசஸை, தன்னோட மலத்தை, தன்னோட மோஷனே எடுத்து வாயில் வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பேம்பர்ஸ் போடுறீங்க, டயப்பர்ஸ் போடுறீங்க, ஸ்மெல் பார்த்து நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிடுறீங்க, குழந்தை கை வைக்க போனால் நீங்கள் கையில் தட்டி விட்டுறீங்க அப்படின்றவங்களுக்கு இது தெரியாது. பேம்பர்ஸ் போடாதப்ப நீங்கள் குழந்தைய ஃப்ரீயாக விட்டுருக்கும் போது எங்கேயா மோஷன் போயிட்டு எடுத்து வாயில் வச்சோ, அது முகத்தில் தேய்ச்சோ, உடம்புல தேய்ச்சோ, தலையில் தேய்ச்சோ, செவத்துலலாம் அப்பயோ வரும்பொழுது சாப்பிட்ற உணவு குழம்பு சாப்பிட்டு எடுத்து வாயில் வைக்க இவனுக்கு அருவெருப்பு படுறான். ஆனால் மலம் எடுத்து வாயில் வைக்க அருவெருப்பு பண்ணலையே. இது சொல்லாமல் அதிர்ச்சியாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு புதுசாகவும் இருக்கும். இந்த மாதிரி அவங்க மோஷனே எடுத்து அவங்க வாயில வைக்கிற பழக்கம் இருக்குமா? வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தா ஆமா இல்லை, இவன் கூட ஒரு தடவை வச்சால, நம்ம அடித்தோம் இல்லை, நம்ம தட்டினோம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த சிம்டமை உடனே என்கிட்ட சொல்லி அதுக்கான எக்ஸாக்ட் மருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய இந்த மருந்தில் மேனியா இருக்கும். இவங்க எப்பயுமே ஒரு எதையுமே கவனிக்க மாட்டாங்க. நோட்டிசஸ் நத்திங், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதையுமே கவனிக்கல, எதையுமே நோட்டீஸ் பண்ணல, தான் உலகத்திலே இருக்காங்க. சல்லன் இன்டிஃபரன்ஸ்னு ஆக்சுவலி ஒரு வார்த்தை இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, அந்த ஃபீடிங் ஃப்ரெண்ட்ஸின்னு ஒரு கேம் விளையாடுவீங்கல்ல, அந்த ஃபீடிங் ஃப்ரெண்ட்ஸி கேமில் ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டு அந்த மீன் சாப்பிட்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க ரொம்ப சோகமாக ஒரு ரெஸ்பாண்டே பண்ணாமல் கண்டுக்காமல் அப்படியும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸி ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸி ஆஃப் எக்ஸைட்மெண்ட்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களுக்கு. ஒரு குழப்பவாதியாக, எமோஷனல் எக்ஸைட்மெண்ட், அன்கண்ட்ரோலபிளாக இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸி ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அதாவது கட்டுக்கடங்காத கூட்டத்தில் யாரையும் அடக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆள் இருப்பாங்க. இருக்காங்களா? திடீர்னு ஒரு நேரம் கம்முன்னு எதுவுமே பேசாம கேட்டாலும் பதில் சொல்லாம எனக்கு என்னன்னு உட்காந்து இப்ப அப்படிதான் உட்காந்துருக்கான். இவன் எல்லாரும் என்ன ஆட்டம் போட்டு சேரை தள்ளி கீழே போட்டு உடைச்சு எக்ஸைட் ஆகி அப்ப ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமா இருக்காங்கல்ல. அப்புறம் எய்ம்லெஸ் வாண்டரிங் ஃப்ரம் ஹோம். என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுங்க அவரை நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இப்ப வீட்டுல இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் வீட்டு கதவை திறந்து போடவே முடியல, திறந்து போட்டால் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஓடிட்டு நம்ம வீடு எங்க, நம்ம அம்மா எங்க, நம்ம அப்பா எங்க, திரும்பி வீட்டுக்கு வரணும் தேடி வராமல் எய்ம்லெஸ் வாண்டரிங், ஒரு லட்சியமே இல்லாமல் குறிக்கோள். இப்போ நம்ம வீடு எங்க, நம்ம வெளியே வந்துட்டுமே, நம்ம தொலைஞ்சிட்டுமே, நீங்கள் ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போகிறீங்க, தியேட்டர் கூட்டிட்டு போகிறீங்க, கையை பிச்சுக்கிட்டு ஓட தான் முயற்சி பண்ணுவாங்க. ஓடிட்டு சரி நம்ம ஒளிஞ்சிட்டு, நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க பார்க்கெலாம் விட்டுருவோம், நாங்கள் ஒளிஞ்சிட்டு எங்களை தேடுறான்னு பார்த்தா எவ்வளோ நேரம்னாலும் எங்களை நீங்களே சொல்லுங்க. தேட மாட்டாங்க, அவன் போக்குல தான் அழைஞ்சிட்டு இருப்பான். நம்மளே அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலும் அப்பவும் அழுதுட்டே தான் வருவான்.
ஸோ அவனுக்கு வந்து எய்ம்லெஸ் வாண்டரிங் ஃப்ரம் ஹோம் இருக்கு, சரிங்களா. அப்புறமா மேனியா வித் டிசையர் டு கட் அண்ட் டியர் திங்ஸ், பொருட்களை வெட்டுறதுக்கும் கிழிக்கிறது, எல்லாத்தையும் கிழிச்சு 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 தான். ஒரு புக்ஸ் அவனுக்கு வாங்கி வச்சிருக்கேன் மேம், எல்லாம் சொல்லி கொடுக்குறது, எல்லா புக்குமே கிழிச்சு போட்டுட்டான். ஒன்று இல்லாம எல்லா பேப்பரையும் கிழிச்சு போட்டுட்டான். பேப்பரை சின்ன சின்னதாக கிழிக்கிறதுக்கும் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற துணியை கட் பண்ணுறது, அதுதான் இதில் வந்து மேனியாது. அதாவது பேப்பரை கிழிக்கிறான், துணியை கிழிக்கிறான்றது வந்து வெறும் கிழிக்கிறான்னு இல்லாமல் அது ஒரு மேனியா. அந்த மேனியா வித் டிசைர் டு கட் அண்ட் டியர் திங்ஸ், பொருட்களை கட் பண்ணவும் அதை டியர் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப இருக்குது. அப்புறமா எப்போ பார்த்தாலும் நைட்டில் வந்துட்டு தூங்காமல் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறது, ஹவுலிங்னு சொல்லுவோம். ஹவுலிங்னா ஊழையிடுற மாதிரி. என்னங்க எல்லாமே அப்படியே சொல்றீங்க? ஆமா, ஊழ விட்டுட்டே தான் இருக்கான். நேத்து கூட ரூம்ல வந்து தங்கிருந்தோம், ஊழ விட்டுட்டே இருக்கான். நைட்டு 12 மணிக்கு எப்படி கத்துவான்? ஒரு மாதிரி சவுண்ட் போடுவாங்க. சிலர் இருந்தாலும் ஊமா எல்லாம் அப்பா 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 அப்படின்னு சவுண்ட் போடுவான். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா சவுண்ட் போடுவாங்க. அந்த ஊழையிடுற சவுண்ட் இன்னொரு தடவை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிங்க. ஏன்னா அந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி சவுண்டுக்கு இந்த மருந்துன்னு எக்ஸாக்டா வீடியோல போட்டுருவேன். பண்ணி காமிங்க. ஊ அப்படி பண்ணுவான். எல்லாம் அப்பா 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 அப்படி பண்ணுவான். அவன் பாட்டுக்கு அவனோட உலகத்துல அந்த மாதிரிக்கு அவனே தனியா மேல பாத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகே, நைட்ல அந்த மாதிரி தூங்காம பண்றதும் பொருட்களை கிழிக்கிறது கட் பண்றது அதுக்கும் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வந்து ஓவரா இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாம கட்டுக்கடங்காம ஒரு பரவச நிலையில இருக்கிறது. எக்ஸாக்டா நான் தமிழ்ல சொல்லணும்னா பரவசமா இருப்பாங்கல்ல. ஸோ தன்னோட மலத்தை தானே எடுத்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மெடிசன்ஸை நீங்க இது பண்ணணும், சரிங்களா. இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோ வந்து வர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு எத்தனாயிரம் வீடியோ போட்டிருந்தாலும் தன்னோட மோஷனை தானே எடுத்து சாப்பிட்றதுக்கு மருந்து இருக்கு ஹோமியோல. எக்ஸாக்டா அந்த மருந்து ட்ரக் ப்ரூவிங்ல இது பண்ணியிருக்காங்க. அந்த சிம்டம்ஸோட நான் இந்த ட்ரக்ல ஆட் பண்றேன். ஸோ தட் இது எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும். உங்க குழந்தை ஒரு வேளை மோஷன் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா, நீங்க இது வரைக்கும் மோஷனை வாயில எடுத்து சாப்பிடணும்னு இல்லை, உடம்புல தேய்க்கிறாங்க, அவங்களுடைய முகத்துல தேய்ச்சிக்கிறாங்க, செவத்துலலாம் தேய்க்கிறாங்க, கையில பின்னாடி கை விட்டு நோண்டி கை எடுக்கிறாங்க. இப்போ மூக்க நோண்டி வாயில வைக்கிற மாதிரி ஆசன வாய் நோண்டி வாயில வைக்கிறதுக்கு இது மருந்து. மூக்க நோண்டி வாயில வைக்கிறதுக்கு வேற ஒரு மெடிசன். மூக்குல இருக்க பக்கம் எடுத்து நான் சின்ன நோட் பண்ணிருக்கேன், மூக்குல இருக்க பக்கம் எடுத்து வாயில வைப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அதே மாதிரி இதுக்கும் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ நிச்சயமா இது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங் ஐ ஓப்பனரா இருக்கும். இது மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி அவங்க மோஷனை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, கம்ப்ளீட்டா அது கியூர் ஆகும். ஸோ ஹோமியோபதியில இதுக்கு முக்கியமான மெடிசன் இருக்கு. அண்ட் நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா கிளினிக்ல கால் பண்ணி அந்த மருந்து ஆட் பண்ண சொல்லி வாங்கி உங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. லவ் யூ ஆல். நன்றி.